வணக்கம் மக்களே! நம்ம கார்த்திக் கதையில டிசம்பர் 5 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவ பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஊர் தலைவர்கள் எல்லாருமே சேர்ந்து பேசுறாங்க. அந்த மாரி 3 பேரையுமே நம்ம இப்படி சாதாரணமா விட்டுட்டு இருக்கிறது நல்லதே கிடையாது. அவங்க 3 பேருமே உடனே அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு குடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பரமேஸ்வரி சொல்றாங்க, "இங்க பாருங்க, உங்களுக்காக தான் என் பேரன் இவ்ளோ பெரிய தியாகத்த பண்ணிட்டு நிக்கிறான். என் பேரனுக்காக நீங்க எல்லாரும் என்ன செய்ய போறீங்க?" அப்படின்னு சொன்னதோட, ஊர் தலைவர்கள் சொல்றாங்க, "ஈஸ்வரி அம்மா கவலைப்படாதீங்க. இதுக்கு காரணமா இருக்கிற அந்த முத்து சிவனாண்டி, அந்த 3 பேரையும் நாங்க சும்மா விட மாட்டோம். இப்பயே போயிட்டு அவங்க 3 பேரையுமே நாங்க பிடிச்சிட்டு போய் அதிகாரிங்க கிட்ட ஒப்படைக்கிறோம். இதுவரைக்கும் உங்க குடும்பத்துக்குள்ள பிரச்சனையா இருக்கிறதுனால தான் நாங்க கண்டுக்காம இருந்தோம். இது எப்ப ஊர் பிரச்சனையா மாறுனுச்சோ அப்பவே அவங்களுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படிங்கிறத நாங்க நினைச்சிட்டோம். இப்பவே நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, இதனால பெரிய பிரச்சனை வேணாம், அமைதியா இருங்க அப்படின்னு. அப்ப பாட்டி சொல்றாங்க, பேராண்டி என்னையா நீ இப்படி பேசுற? இங்க பாரு, நம்ம குடும்பத்துக்கு ஆபத்து விளைவிச்ச அவள நான் சும்மாவே விட மாட்டேன். அவளுக்கு நம்ம யாரு அப்படிங்கிறத நிரூபிக்கணும் அப்படின்னு ஊர் தலைவர்கள் கிட்ட நீங்க போயிட்டு அவங்கள இழுத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னதும், ஊர் தலைவர்கள் நேரா அந்த காளியம்மாளோட வீட்டுக்கு போறாங்க. காளியம்மா அவங்கள பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு. அப்போ ஊர் தலைவர்கள் சொல்றாங்க, இங்க பாரு, நீ பண்ண தப்புக்கு உனக்கு பதிலடி கொடுக்கறதுக்காக தான் நாங்க இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். காளியம்மா கேக்குறாங்க, இங்க பாருங்க, நான் என்ன தப்பு பண்ணேன்? அதுக்கு ஊர் தலைவர்கள் சொல்றாங்க, இங்க பாரு, நீ தான் ஆபத்தான பொருளை அந்த கோவிலுக்குள்ள வச்ச அப்படிங்கிறது இங்க எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. உனக்கு தண்டனை கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்கோம் அப்படின்னு. காளியம்மா சொல்றாங்க, இங்க பாருங்க, அப்படியெல்லாம் நான் எதுவும் பண்ணல. என் மேல தேவையில்லாம பழி போடாதீங்க. ஊர் தலைவர்கள் சொல்றாங்க, இங்க பாரு, நீ பண்ண தப்புக்கு கண்டிப்பா தண்டனையை அனுபவிச்சுதான் ஆகணும். இப்போ வரப்போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு காளியம்மாளை பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க, கையில கயிறு போட்டு கட்டி. அப்போ காளியம்மாளுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. ஆகா, இவனுங்க உண்மையை கண்டுபிடிச்சாலும் நம்மளை எதுவும் பண்ண மாட்டானுங்க அப்படின்னு நினைச்சா, இவனுங்க என்ன இப்படி பண்றானுங்க அப்படின்னு காளியம்மாளுக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. ஊர் தலைவர்கள் நேரா காளியம்மாளை பார்த்து, இங்க பாரு, உன்னை சும்மா விட மாட்டோம். உன் நீ இப்படி பண்ணதுக்கு முக்கிய காரணமா இருக்கிற அவங்க 2 பேரையும் கூடயும் நாங்க பிடிச்சிட்டோம். இது கேட்டதும் காளியம்மாளுக்கு ரொம்பவே அதிர்ச்சி. காளியம்மா சொல்றாங்க, இப்ப என்னை விட்டுருங்க அப்படின்னு. அதே நேரம் அந்த முத்து சிவனாண்டி அவங்க 2 பேரையுமே அந்த ஊர் தலைவர்கள் பிடிக்கிறாங்க. அப்போ முத்து சிவனாண்டி 2 பேருமே ஊர் தலைவர்களை பார்த்து கெஞ்சுறாங்க, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க அப்படின்னு. அப்போ காளியம்மா முத்து சொல்றாரு, இங்க பாருங்க, என்னை விட்டுருங்க அப்படின்னு. ஊர் தலைவர்கள் கேக்குறாங்க, இங்க பாரு, நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்ண அப்படிங்கிறது எங்க எல்லாருக்குமே தெரியும். அந்த காளியம்மா கூட சேர்ந்து இந்த ஊருக்கு அவ்வளவு பெரிய ஆபத்தை விளைவிச்சிருக்க. இப்படியே நாங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்போம் அப்படின்னு நினைச்சியா அப்படின்னு அந்த முத்து சிவனாண்டி 2 பேரையும் இழுத்துட்டு போறாங்க. சிவனாண்டி கேக்குறாரு, இப்ப எங்களை எங்க இழுத்துட்டு போறீங்க? விட போறீங்களா இல்லையா அப்படின்னு. அப்ப அவங்க சொல்றாங்க, உன்னை அதிகாரிங்க கிட்ட தான் இழுத்துட்டு போறோம். நீங்க பண்ண தப்புக்கு உங்களை அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுக்காம வேற யாருக்கிட்ட பிடிச்சு கொடுக்க முடியும் அப்படின்னு நேரா அதிகாரிங்க கிட்ட பிடிச்சிட்டு போறாங்க. இத பார்த்ததும் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க அந்த முத்துவும் சிவனாண்டியும். முத்து சொல்றாரு, மவனே, அந்த காளியம்மா பண்ண தப்புக்கு நம்ம மாட்டிக்கிட்டோமே. அந்த காளியம்மா இப்படி ஒரு மோசமான திட்டத்தை போடுவா அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாருங்க சித்தப்பா, நம்ம வசமா சிக்கிட்டோம். இப்ப என்ன பண்றது அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, மவனே, எப்படியாவது தப்பிக்கணுமேடா, என்னடா பண்றது அப்படின்னு. அப்ப அவர் சொல்றாரு, சித்தப்பா, இவங்க கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இவங்க கண்டிப்பா இந்த வாட்டி நம்மளை சும்மா விட போறதில்ல அப்படின்னு ரொம்பவே பயத்துல இருக்காங்க. அதுக்கு முத்து சொல்றாரு, மவனே, இவங்க கூட்டிட்டு போறத பார்த்தா அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுத்து நம்மளை ஒரு வழி பண்ணிடுவாங்க போலயே. அதுக்கு அவர் சொல்றாரு, ஆமா சித்தப்பா, அதான் எனக்குமே ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு போறாங்க. அப்ப ஊர் தலைவர் கேக்குறாங்க, இங்க பாருங்க, நீங்க பண்ண காரியத்துக்கு உங்களை அப்படியே சும்மா விட்டுருவோம் அப்படின்னு நினைச்சிருக்கீங்களா?
உங்களை கூட்டிட்டு போய் அதிகாரிங்க கிட்ட ஒப்படைச்சு இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு தப்பை இந்த ஊருக்கு பண்ணக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு தண்டனையை கொடுக்க போறோம். இது கேட்டதும் அவரு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாரு. ஆகா, நம்மளை வசமா சிக்க வச்சுட்டாங்களே அப்படின்னு ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. இன்னொரு பக்கம் 2 பேரு அப்புறம் அந்த காளியம்மா எல்லாரையும் அதிகாரிங்க கிட்ட பிடிச்சிட்டு போறாங்க. அப்போ எல்லாரும் அவங்க 3 பேரையும் பிடிச்சிட்டு வரத பார்த்துட்டு, அதிகாரிங்க நேரா அந்த இடத்துக்கு வந்துட்டு, "என்ன நடக்குது இங்க?" அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பரமேஸ்வரி சொல்றாங்க, "ஐயா, அத நான் சொல்றேன். இந்த ஊருக்கு அவ்ளோ பெரிய பிரச்சனைய கொண்டுட்டு வந்தானுங்க இவனுங்க 2 பேரும். இவனுங்க 2 பேரையும் உங்ககிட்ட பிடிச்சு குடுக்கறதுக்காக தான் வந்திருக்கோம்." அப்போ அதிகாரி கேட்குறாங்க, "இவங்க 2 பேரும் அப்படி என்ன தப்பு பண்ணாங்க?" பரமேஸ்வரி சொல்றாங்க, "ஐயா, நாங்க கோவில் கும்பாபிஷேகத்த நடத்த இருந்தோம். அந்த கோவில் கும்பாபிஷேகத்துல ஆபத்தான பொருள இவனுங்க 3 பேரும் வச்சிருக்கானுங்க. இதுக்கு முக்கிய காரணம் இந்த காளியம்மா தான். இவ தான் இவங்க 2 பேருக்கும் ஐடியா குடுத்து ஊருக்குள்ள அப்படி ஒரு ஆபத்தான பொருள வைக்க சொல்லியிருக்கா." இத கேட்டதும் அந்த அதிகாரிங்க ரொம்ப அதிர்ச்சியாகி, "ஏ காளியம்மா, அப்படியா பண்ண?" காளியம்மா சொல்றாங்க, "இல்ல சார், அதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்ல." அப்போ அந்த இடத்துக்கு அந்த சண்முகம் வராரு. அப்போ பரமேஸ்வரி நேரா அதிகாரிங்க கிட்ட, "சார், இந்த சண்முகம் தான் இவங்க 2 பேர்கிட்டயும் அந்த ஆபத்தான பொருளை வித்திருக்கான். சண்முகத்துக்கு தெரியாது. இவங்க அதுக்காக தான் கேட்குறாங்க." அப்படின்னு. எதுக்காக கேட்குறாங்கன்னு நினைச்சாருன்னா, அவங்க வீட்டுக்கு பின்னாடி ஒரு கிணறு இருக்கு. அந்த கிணற தகர்த்துறதுக்காக தான் இவங்க அந்த ஆபத்தான பொருளை கேட்குறாங்க அப்படின்னு நினைச்சு அவரு நம்பிக்கையோட கொடுத்துருக்காரு. ஆனா கடைசியில இவங்க அந்த ஆபத்தான பொருளை கோவிலுக்குள்ள வச்சு பல பேரோட உயிருக்கு பெரிய ஆபத்தை விளைவிச்சிருக்காங்க. இத நேரடியா பார்த்தது நாங்க எல்லாருமே. இதுக்கு காரணம் இந்த முத்து, சிவனாண்டி, காளியம்மா அப்படின்னு. சண்முகம் சொல்றாரு, "ஆமாங்கய்யா, இவங்க கிணத்துக்காக தான் அந்த ஆபத்தான பொருளை கேட்குறாங்க அப்படின்னு நினைச்சு நான் ரொம்ப நம்பிக்கையோட கொடுத்தேன். அப்படியும் நானே இந்த வேலையை பார்த்துட்டு போறேன் அப்படின்னு சொன்னேன். ஆனா அவங்க கேட்கல. நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்னை அனுப்பிட்டாங்க. நானும் அவங்க மேல இருந்த நம்பிக்கையில அந்த இடத்த விட்டு போயிட்டேன். கடைசியில தான் சார் புரியுது, இவங்க இப்படி ஒரு வேலைய பார்த்துருக்காங்க அப்படின்னு. நான் இவங்க கிட்ட அந்த ஆபத்தான பொருளை கொடுத்தது உண்மை." இதை கேட்டதும் காளியம்மா ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அதிகாரிங்க நேரா காளியம்மாளை பார்த்து, "இங்க பாரு, அதான் சண்முகம் உண்மையை சொல்றாருல்ல, நீங்க தான் இப்படிப்பட்ட ஒரு வேலையை பண்ணீங்க அப்படின்னு உண்மையை ஒத்துக்கிடுங்க." அப்ப காளியம்மா அப்படியே திரு திருன்னு முழிச்சிட்டு நிக்கிறாங்க. பரமேஸ்வரி சொல்றாங்க, "சார், இங்க பாருங்க, இவங்க பண்ண தப்புக்கு இவங்களுக்கு கடுமையான தண்டனையை கொடுத்துதான் ஆகணும். இவங்களால எங்க குடும்பமே ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டு, இவங்க மறுபடியும் வெளியில வந்தாங்க அப்படின்னா இவங்களால நிறைய பேர் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்பவே இவங்களுக்கு ஒரு முடிவு கட்டுங்க." இதை கேட்டதும் அதிகாரிங்க சொல்றாங்க, "இங்க பாருங்க பரமேஸ்வரி அம்மா, நாங்க பாத்துக்கிறோம்." அப்படின்னு சொல்லிட்டு நேரா காளியம்மாளை பார்த்து, "நீங்க பண்ண தப்புக்கு உங்களுக்கு கண்டிப்பா தண்டனை உண்டு." அப்படின்னு காளியம்மாட்ட கேட்க, காளியம்மா சொல்றாங்க, "இங்க பாருங்க, இந்த பரமேஸ்வரி குடும்பத்துக்கும் என் குடும்பத்துக்கும் ஏற்கனவே பல பகை இருக்கு. எப்படியாவது இந்த பரமேஸ்வரி என் மேல பழி போடணும் அப்படிங்கிறதுக்காக இவ இப்படி ஒரு காரியத்தை பண்றா. தயவு செஞ்சு இவ பேசுறத யாரும் நம்பாதீங்க." அப்படின்னு. அப்ப அதிகாரி சொல்றாங்க, "இங்க பாரு, நீ எப்படி விசாரிச்சா உண்மையை சொல்லுவ அப்படின்னு தெரியும்." அப்படின்னு இன்னொரு அதிகாரியை கூப்பிட்டு, "இந்த லேடியை பிடிச்சிட்டு போங்க." அப்படின்னு சொல்ல அவங்கள அந்த இடத்துல இருந்து பிடிச்சிட்டு போறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம பரமேஸ்வரி சொல்றாங்க, "ஐயா, இவங்கள விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சா கண்டிப்பா இவங்க உண்மையை சொல்லுவாங்க." இதை கேட்டதும் அதிகாரிங்களும், "சரிங்கம்மா, நீங்க கவலைப்படாதீங்க. இவங்கள எப்படி விசாரிக்கணுமோ அப்படி நாங்க விசாரிச்சுக்கிறோம்." அப்படின்னு சொல்ல பரமேஸ்வரியும், "ரொம்ப நன்றியா." அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. ஊர் தலைவர்கள் நேரா பரமேஸ்வரிய பார்த்து, "அம்மா, நீங்க கவலைப்படாதீங்க அம்மா. இந்த கும்பாபிஷேகத்தை எப்படியாவது நாங்க நடத்துறோம். கண்டிப்பா அது உங்க பிள்ளையோட தலைமையில தான் இந்த கும்பாபிஷேகம் நடக்கும்." ஈஸ்வரி சொல்றாங்க, "இங்க பாருங்க, அந்த ஈஸ்வரியோட கோவத்தை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவ கண்டிப்பா மன்னிச்சு மறுபடியும் இந்த கும்பாபிஷேகத்துக்கு வருவாளா அப்படிங்கிறது ரொம்ப பெரிய சந்தேகம்தான். நீங்க போய் அவகிட்ட கேட்டாலும் கண்டிப்பா அவ இந்த கும்பாபிஷேகத்துக்கு வரத்துக்கு கண்டிப்பா ஒத்துக்கவே மாட்டா." இதை கேட்டதும் அவங்க சொல்றாங்க, "இங்க பாருங்கம்மா, கண்டிப்பா அவங்கள ஒத்துக்க வச்சு இந்த கும்பாபிஷேகத்துக்கு வர வைப்போம். எங்க மேல நம்பிக்கை வைங்க." இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, "சரி." அப்படின்னு. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து வீட்டுக்கு கிளம்புறாங்க. பரமேஸ்வரி நேரா வீட்டுக்கு போறாங்க.
இன்னொரு பக்கம் அதிகாரிங்க நேரா காளியம்மலை பார்த்து, இங்க பாரு, நீ தான் அந்த ஆபத்தான பொருளை அங்க வச்ச அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு, உனக்கு கடுமையான தண்டனை உண்டு. காளியம்மா சொல்றாங்க, இங்க பாருங்க சார், உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணும்னு சொல்லுங்க, அதுக்கு பதிலா என்ன விட்டுருங்க. அதிகாரி சொல்றாங்க, இங்க பாரு, பணத்தை கொடுத்து எங்களை மாத்தலாம் அப்படின்னு நினைக்காத, உன் மேல விழுந்திருக்கிறது ரொம்ப பெரிய ஒரு தப்பு. கண்டிப்பா உன்னை வெளியில விடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொன்னதும், அந்த காளியம்மா ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஆகா! நம்ம எப்படி பேசினாலும் நம்மளை இவனுங்க வெளியில விடமாட்டானுங்க போலயே அப்படின்னு ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, நேரா பாட்டி கிட்ட, பாட்டி என்னாச்சு பாட்டி? அந்த காளியம்மாளுக்கு கடுமையான தண்டனை கொடுத்தாச்சா? பாட்டி சொல்றாங்க, ஆமாயா பேராண்டி, அந்த காளியம்மாளுக்கு கடுமையான தண்டனை வாங்கி கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் அந்த காளியம்மா வெளியில வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. இது கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, பாட்டி இது மாதிரி அந்த காளியம்மாளால நம்ம எவ்வளவோ பாதிக்கப்பட்டிருக்கோம். பாட்டி சொல்றாங்க, ஆமாய்யா பேராண்டி, அவளால நிறையவே பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்ட்டு பாட்டி ரொம்ப சோகத்தோட சொல்றாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, கவலைப்படாதீங்க பாட்டி, கண்டிப்பா இதுக்கப்புறம் அவளால எந்த பிரச்சனையும் வராது, அவளைதான் அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுத்தாச்சே. பாட்டி சொல்றாங்க, ஆமையா, ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து நமக்கு ரொம்பவே ஆதரவா இருந்தாங்க, அவங்களோட ஆதரவு மட்டும் இல்லைன்னு வச்சுக்கிடுங்களேன், நம்மளால எதுவுமே பண்ணியிருக்க முடியாது. அவங்களோட ஆதரவுனால தான் அவங்கள அதிகாரிங்க கிட்டையும் பிடிச்சு கொடுத்தேன். இதை கேட்டதும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ஹீரோ. அப்போ பாட்டி சொல்றாங்க, ஐயா நீ போயிட்டு ரேவதியை கூட்டிட்டு வாயா. அப்போ ஹீரோ சொல்றாரு, பாட்டி ரேவதியை கண்டிப்பா அத்தை அனுப்புறதுக்கு வாய்ப்பே கிடையாது, அவங்க எந்த அளவுக்கு கோவத்தோட இருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்க பார்த்தீங்க. அப்படி இருக்கையில அத்தை கண்டிப்பா ரேவதியை அனுப்ப மாட்டாங்க, அதுல வாய்ப்பே இல்லை. இதை கேட்டதும் பாட்டி சொல்றாங்க, ஐயா ரேவதியை பாத்தியா எந்த அளவுக்கு கவலையோட இருந்தா அப்படின்னு, கண்டிப்பா அவ நீ இல்லாம இருக்கவே மாட்டா, அவ வேற ஏதாவது தப்பான முடிவு எடுத்துருவாளோ அப்படின்னு எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு, நீ போய் ஈஸ்வரி கிட்ட சொல்லி ரேவதியை கூட்டிட்டு வா. அப்ப ஹீரோ சொல்றாரு, இல்ல பாட்டி, கண்டிப்பா ரேவதி வரத்துக்கு வாய்ப்பு இல்லை பாட்டி. அப்ப பாட்டி சொல்றாங்க, பேராண்டி அபிராமி நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் அவ தன்னோட உயிரையே விட்டா, கடைசி நேரத்துல உன் வாழ்க்கைய என்னால காப்பாற்ற முடியல அப்படின்னு ரொம்ப கவலையா இருக்கு. அப்ப ஹீரோ சொல்றாரு, பாட்டி கவலைப்படாதீங்க பாட்டி, கூடிய சீக்கிரம் அத்தை கிட்ட அந்த முத்து என்னெல்லாம் பிளான் பண்ணானோ அது எல்லாத்தையுமே கூடிய சீக்கிரம் அத்தை கிட்ட நிரூபிச்சு நான் கண்டிப்பா இந்த குடும்பத்தை ஒன்று சேர்ப்பேன், கோவில் கும்பாபிஷேகத்தையும் எந்த எந்த பிரச்சனையும் இல்லாம நடத்துவோம் பாட்டி, ஏழு மேல நம்பிக்கையோட இருங்க. பாட்டி சொல்றாங்க, ஐயா நீதாயா எனக்கு இருக்கிற கடைசி நம்பிக்கை, நீதான் குடும்பத்தை சேர்ப்ப அப்படிங்கிற நம்பிக்கையோட இருக்கேன். அப்ப ஹீரோ சொல்றாரு, பாட்டி என் மேல நம்பிக்கை இருக்குல்ல, அது போதும் பாட்டி அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் ரேவதியா காமிக்கிறாங்க. ரேவதி ரொம்ப சோகமா உட்கார்ந்துருக்கிறத பார்த்துட்டு ராஜா ரொம்ப கவலைப்படுறாரு. தான் பெத்த பொண்ணோட வாழ்க்கைய நல்லபடியா நம்மளால அமைச்சு கொடுக்க முடியலையே, அந்த ஈஸ்வரியோட கோவத்தால நம்ம பொண்ணோட வாழ்க்கை இப்படி ஆகுது. கார்த்திய இப்பதான் அவ ஏத்துக்கிட்டு சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சா, மாப்பிள்ளையும் இப்பதான் ரேவதியை ஏத்துக்கிட்டு சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாரு, கடைசி நேரத்துல இப்படி ஆகிடுச்சு, என் பொண்ணுக்காக என்னால ஈஸ்வரியை எதிர்த்து பேச முடியலையே அப்படின்னு அவரு ரொம்ப சோகத்தோட இருக்காரு. அப்ப ரேவதி நேரா அவங்க அப்பாவை பார்த்து, அப்பா நீங்க பலதையும் நினைச்சுக்கிட்டு தயவு செஞ்சு உங்க உடம்ப விட்டுறாதீங்கப்பா. அப்பா அவரு சொல்றாரு, இங்க பாருமா அப்பா, நீங்க உங்க உடம்ப கெடுத்துக்காதீங்கப்பா, நான் பாத்துக்கிறேன் எந்த பிரச்சனையா இருந்தாலும். இது கேட்டதும் அவரு சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு போக ரேவதி ரொம்ப ஒரி பண்றாங்க. ஹீரோவோட போட்டோவை எடுத்து வச்சுக்கிட்டு, பாத்தீங்களா அம்மா நம்ம ரெண்டு பேருமே பிரிச்சுட்டாங்க, இப்பதான் ரெண்டு பேருமே சந்தோஷமா வாழ போறோம், நமக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்துல இருந்தேன். கடைசி நேரத்துல இப்படி நடக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, எனக்கு மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்படுறாங்க நம்ம ஹீரோயின். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ ரேவதியை நினைச்சு ஒரே பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ கூடிய சீக்கிரம் இவங்க ரெண்டு பேருமே ஒன்று சேருவாங்க, அது கண்டிப்பா ஈஸ்வரி தான் சேர்த்து வைப்பாங்க. ஈஸ்வரி எல்லாரையும் புரிஞ்சுக்கிட்டு அந்த குடும்பத்தையும் ஒன்று சேர்த்துருவாங்க. அது எல்லாமே நம்ம ஹீரோவோட தலைமையில தான் நடக்க போகுது. இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்த உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.